Welcome to Chennai Press News Channel. டிராபிக் ராமசாமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அவரோட கடைசி காலத்துல அந்த ஆசை தான் இருந்தது. அவர் கூட இருந்த எல்லாருமே, மிஸ்டர் ரங்கநாதன் ஆகட்டும், மகேஷ் சார் ஆகட்டும், எல்லாருமே கூட இருக்காங்க. அவரு பேரும் மறைஞ்சிடக்கூடாது. அவர் ஒரு சிலதெல்லாம் செஞ்சாரு நன்மை, அந்த நன்மையும் மறைஞ்சிடக்கூடாது. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேர்ல இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் அரசாங்கத்துல உபயோகப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இன்னும் அரசாங்க உபயோகத்துக்கு கொண்டு வரணும், அல்லது நிலம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம். அவங்க அரசாங்கம் அது நல்லபடியா உபயோகிச்சு மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான், இல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்து நன்மை செஞ்சாலும் ஓகே தான். இந்த ரெண்டுல எப்படி பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். அந்த நன்மையை எடுத்து செய்யணும் அப்படிங்கறதா இந்த செய்தியாளர் சந்திப்போட நோக்கமே. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஏக்கருக்கு மேல கோயம்புத்தூர்ல ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய உபயோகப்படுத்தப்படாத இடங்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய உபயோகப்படுத்தப்படாத இடங்களை ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு மட்டும் இல்லாம ஜென்ரலா மற்ற டிபார்ட்மெண்ட்டும், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், மற்ற குடிசை மாற்று வாரியம் எல்லா இடத்துக்கும் லேண்ட் எடுத்திருக்காங்க. இதையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க கேட்டிருக்கோம். இந்த ஹவுசிங் போர்டு இதுக்கு ரிட்டர்ன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியில ஒரு 5 IAS அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி அதன் மூலியமா ரிட்டர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஜிஓட காப்பி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன்னா நிறைய உபயோகப்படுத்தப்படாத நிலங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அது மற்ற ஆட்களோட கூடாரங்களாக மாறுது. அரசியல்வாதிகளோ இல்ல மற்றவங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல அதை கையகப்படுத்துறக்கோ ஒரு அராஜக செயல் செய்யறக்கோ அதை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களா மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேட்டியை நான் இப்ப கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடங்களை உபயோகப்படுத்தப்படாத நிலங்கள் அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இருந்தா அந்த பணத்துக்குரிய வட்டியும் வாங்கிட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதா சட்டம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, தேர்ட் பார்ட்டிக்கு, அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 2012 தேர்ட் பார்ட்டிக்கு, அதாவது ஒரு கம்பெனிக்காரன் கிட்ட இல்ல ஒரு 4-5 கம்பெனிக்காரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸோட ப்ரூஃப் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு தர சொல்றேன். 2012 ஆட்சியில் இருந்தவங்க இதெல்லாம் 100 ஏக்கருக்கு மேல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரே சர்வே நம்பரை 2 தடவை எழுதி அந்த ஜீவோல ஈக்குவலண்டா, அந்த லேண்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரே ஜீவோலயே லேண்டோட சர்வே நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகி அந்த இதை ஈக்குவலண்டா காட்டுறாங்க. 60 ஏக்கர் எடுத்திருக்காங்கன்னா அந்த 60 ஏக்கர் ஈக்குவலன்சி காட்டுறாங்க. அப்ப எடுத்தப்போ இங்க சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேல எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 40 ஏக்கருக்கு மேல அன்அபிஷியலா, அதாவது இப்படிதான் கொடுக்கணும் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் படி கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா, பணம் வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்கு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு பர்சனல் இதுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இத நான் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இதை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு போய் சேரணும் அந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த பிரஸ் மீட் இப்ப கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2004, 2005, 2006 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கராக்கு மேல எடுத்திருக்காங்க. அந்த 200 ஏக்கராவும் IDPL அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுத்தாங்க. கம்பெனி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட திருப்பி கொடுத்தது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, 2012 சிமெண்ட் ஃபேக்டரிக்கு, மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 60 சென்ட் 50 சென்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு விற்கிறாங்க. அப்படி விற்க முடியாது. யூஸ் பண்ணலன்னா மக்களுக்கே தான் அதை திருப்பி கொடுக்கணும். மக்கள் கிட்ட இருந்து என்ன பயன்பாட்டிற்கு எடுக்கப்பட்டதோ அந்த பயன்பாடு சரி வரல அப்படின்னா எந்த மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறதா சட்டம். ஆனா அந்த சட்டப்படி நடக்கல. இதை சட்டப்படி செய்யுங்கன்னு சொல்லி இது கொடுத்துருக்கேன். இது கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க காது கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன்.